இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் எடுத்த உடனே ஒரே அநியாயத்துக்கு ரொமான்ஸ் தான். நிஜமாவே இந்த சீரியலில் யூசேஜ் ஆஃப் சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை யூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே நல்லா ரசிக்கிறபடி இருக்குது. ஸோ இதில் வேறு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு காவேரி. ஏன்னா அவங்களுக்கு சாரி கட்டியே பெருசாக பழக்கம் இல்லாதனால. அப்போ அந்த சமயத்தை அதை பார்த்துட்டே இருக்கார் விஜய். உள்ளே ரொம்ப நல்லா அந்த பேஜ் பேசுவேன், இது ஒன்று பண்ண தெரியாதா அப்படின்னு டக்குன்னு இவரே வாங்கி எனக்கு ஒன்று நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு இவரே ஃப்ளீட்ஸ் வைக்கிறார். நீங்கள் நல்லா ஈஸியாக ஜீன்ஸ் போட்டுப்பீங்க, நாங்கள் தான் சாரி கட்டி கஷ்டப்படணும் போது நான் பாரு எவ்வளோ அழகாக பார்டர் தெரிகிற மாதிரி வேஷ்டி கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு இவரே அதை மடிக்க, இதில் மாதம் ஆளான பொண்ணு பாட்டு வேறு பயங்கரமாக இருக்கேன். ஸோ அவர் மடித்து கடைசியாக ஃப்ளீட்ஸை உட்காந்தெல்லாம் ஃப்ளீட்ஸை எடுத்து இவரே இடுப்பில் சொருகிற அளவு பண்ணிட்டாரு. அவங்க அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பரவசமாகி ஒரு மாதிரி ஏக்கத்தோடையும் காதலோடையும் அவங்க பார்க்க, இவர் ஒரு மாதிரி ரசனையோட இவர் பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக கிட்டக்க அவங்க பார்த்த பார்வையில் இவர் உணர்ந்து இல்லை நீயே சொருகிக்கோ உள்ள அப்படின்ட்டு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சொல்லிக்கிறாங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரி கட்டி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தா அது என்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே உள்ளார அவங்க சித்தி வேற அவங்க என்ன பண்ணுறாங்க, தலையில் பூ இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு நிறைய பூவை கொடுத்து எல்லாத்தையும் வை அப்படின்னு பூவையும் வச்சு விட்டு நகையும் நிறைய போடு, அவ்வளோ நகை வாங்கி கொடுத்துருக்கான், எல்லாம் போட்டால் தானே நல்லாயிருக்கும், சொந்தக்காரங்களாம் கேட்பாங்க அப்படின்னு நகையெல்லாம் போட அந்த நகைக்கடை பொம்மை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. சேச்சா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி கூட்டு போய் பாரு, இப்போ தான் அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிக்கிற மாதிரி பார்க்குறாரு. அவங்களோட அழகையே ரசிக்கிறாரு. ஸோ அது முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கட்டில் இறங்கி சிரிச்சிட்டே நடந்து வரதை பார்த்த உடனே இங்கே எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுது. தாத்தா சித்தி பாட்டி எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட தாத்தா மனசுக்குள்ளே இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடந்து வரா பாரு, சாரி கட்டி கொஞ்சம் பொண்ணுமா நடந்து வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் நடந்து காமிக்கிறார் விஜய். எப்படி நடக்கணும் பொண்ணு மாதிரின்னு, முந்தானே எப்படி பிடிச்சிக்கோ நடந்து காமிக்கணும், அழகாக நடந்து காமிக்க, மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, பிஜிஎம் வேறு. இப்போ உடனே இது நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஜய் உனக்கு பார்த்தா முன்னாடி இருக்க பழைய விஜய் மாதிரி சந்தோஷம் தெரியுது முகத்தில், இப்படியே சந்தோஷமாக இருறான்னு சித்தி தாத்தா பாட்டி எல்லாரும் சொல்கிறாங்க. இவங்களும் கேஷுவலாக இருங்க அப்படின்னு சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அன்பு வேற அங்கே வராரு. அன்பையும் அஜயும் கூப்பிட்டு அஜயை இவங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அண்ணியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுங்கன்னு காவேரியும் விஜயும் ஃபோட்டோ எடுக்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ சாரதான் ஃபேமிலி வந்துட்டாங்க. கங்கா குமரனை தவிர மிச்சம் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த குடும்பமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்களால் முடிஞ்சதுன்னு கொடுத்து 2 மோதிரம் வாங்கிட்டு வராங்க. அந்த மோதிரத்தை பார்த்து என்ன உங்கள் பொண்ணு சைஸில் 2 மோதிரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு அன்பு கிண்டல் பண்ண உடனே அதெல்லாம் இல்லை, இன்னும் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாம் அன்பை திட்டிட்டு மோதிரத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க. அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கங்காவும் குமரனும் கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது அங்கே வேற பார்த்தா நர்மதா தயவு செஞ்சு வாக்கா, அக்கா சந்தோஷப்படுவா, அக்காவுக்காக வாக்கா, அங்கே அம்மாலாம் நான் கொடுத்த மோதிரத்தை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. விஜய் மாமா எனக்கும் ஹாய் காமிச்சு அக்காவுக்கு யமுனாக்காவுக்கு ஹாய் காமிச்சாருலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் உனக்கு காணான்னு தேடுவாங்க, உள்ளார போகணும், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது பார்த்தா கார் நிற்குது. பசுபதி ராகினி எல்லாம் இறங்கி வர அவங்க கிண்டல் பண்ணி என்ன கடை பொட்டியாமல் என்ன கங்காம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு நக்கலாக கேட்க இவங்க உடனே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறம் இவங்க மனசெல்லாம் இங்கே இருக்குது. என்னத்துக்காக அவர் வந்திருப்பாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வரா, ஏதாச்சும் தேவையில்லாத தொல்லையை காவேரி கொடுத்துருவாரா, நம்ம திருப்பி எதுவும் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெள்ளம் எட்டி பார்க்க போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்னு இவங்க கேட்டு திரும்பி வர அப்போ அவங்க உள்ளார அப்படியே வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆத்தா அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அக்கலாக கேட்க எல்லாரும் இந்த குடும்பமே பயப்படுறாங்க. காவேரியோட குடும்பம் இதில் காவேரிக்கு நகையெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கும் அவங்க பெரிய மாப்பிள்ளை வாங்கிக்கோங்க அப்படிங்க. உடனே ராகி இன்னும் நடிப்பு வேறு என்னன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தோம், நீ என் ஃப்ரெண்டு, நடுவில் இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு நீ வேணும் ஒரு வீட்டில் ஒன்றா மருமகர்களாக இருக்கும் அப்படின்னு கொடுக்க அதை வெளில இருந்து கங்காவும் குமரனும் பார்க்கறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோட பற்றியும் நீங்கள் நடந்த ரொமான்ஸ் காட்சிகளை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா